ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் ஸ்ராவண சுக்கிரவாரத்தில் கடைபிடிக்கப்படும் ஜீவந்திகா விரதம் பற்றி புராண கதை தெரிந்து கொள்ளலாம். இந்த விரத கதை கேட்பதாலேயே ஒருவர் சகல சங்கடங்களிலிருந்து விடுபடுவார் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் அவரவர் குழந்தைகள் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் ஸ்ரேயசுடன் சௌக்கியமாக இருக்க வேண்டி ஓம் ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக அல்லது ஸ்ரீ ஜீவந்திகா தேவியை நமக என்று சொல்லி இந்த விரத கதை கேட்கவும். நம்ம விரத கதை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பாண்டிய வம்சத்துல சுஷீலன் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு புத்திர பேரு இல்ல. அவருடைய மனைவி சுகேசி நல்ல குணவதி பட்ட மகிழ்ச்சியான அவள் தனக்கு குழந்தை இல்லைன்றதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட அவளுக்கு கவலை அதிகமாகியது. அதனால அவ என்ன செஞ்சா, நிறைய துணிகளை தன்னுடைய வயிற்றில் சுத்தி வச்சுட்டு தான் கர்ப்பவதி போல தெரிய செய்தாள். எல்லோரையும் நம்ப வைத்தாள். ராஜாவும் மற்றவர்களும் இதை உண்மைன்னு சொல்லி நம்புறா. அவள் ராஜாட்ட எனக்கு இது முதல் கர்ப்பம், அதனால எப்பவும் ஒரு பெண் தனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணை தனக்கு சேவை செய்யறதுக்கு நியமனம் செய்துக்கிறா. எப்படியோ இதை நம்ப வைத்து அவளுக்கு பும்சுவனம் சீமந்தம் எல்லாமே கிரமமா நடக்கிறது. அந்த நேரத்துல ராஜாவோட புரோகிதர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவியும் இந்த நேரத்துல கர்ப்பமாக இருந்தாள். அவள் நிஜ கர்ப்பவதி. அவர்களுக்கு பிரசவ நேரம் வந்தது. இந்த சுகேஷி என்ன பண்றா, அவளோட சேவை செய்யறதுக்காக ஒரு பணிப்பெண்ணை நியமனம் செய்துண்டா இல்லையா, அவள்கிட்ட இங்க பாரு, உனக்கு நிறைய பணம் தரேன், யாருக்கும் தெரியாம இந்த ராஜ புரோகிதரோட மனைவி இருக்கா இல்லையா, குழந்தை பிறந்தோடனே அவளுடைய குழந்தைய என்னுடைய குழந்தைன்னு சொல்லிடணும் நீனு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லி வச்சிருந்தா. அவளும் அப்போ ஒரு சூழ்ச்சி செஞ்சா. குழந்தை பிறந்த உடனே முதல்ல பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புரோகிதர் மனைவியோட கண்ணை கட்டி அந்த குழந்தைய கொண்டு வந்து ராணி சுகேசியோட பக்கத்துல போட்டுட்டு ராணிக்கு குழந்தை பிறந்துட்டதா எல்லாத்தையும் போய் செய்தியை சொல்லி பரப்பிடுறா. எங்கிருந்தோ ஒரு மாமிச பிண்டத்தை கொண்டு வந்து இந்த புரோகிதரோட மனைவிக்கு அருகில் வைத்து விட்டு உன்னுடைய குழந்தை இந்த உடனே இறந்துருத்து அப்படின்னு சொல்லிடுறா. அங்க ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. குழந்தை பிறந்ததுல தனக்கு நிஜமாகவே புத்திரன் பிறந்திருக்கான்னு சொல்லி நம்புறார். குழந்தைக்கு பிரியவிரத்தன்ற பெயர் வைத்து நாமகரணம் செய்து பெரிய விழாவா கொண்டாடுறார். பிராமணர்களுக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் சொர்ணதானம் கஜதானம் அஸ்வதானம்னு நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கிறார். சிறையில் உள்ளவர்கள்லாம் எல்லாரையும் விடுவிக்கிறார். இப்படி இருக்க இந்த மருத்துவ பெண் சொன்னாலும் அந்த புரோகிதருடைய மனைவி இருக்கா இல்லையா, அவளுக்கு தன்னுடைய குழந்தை இறந்து விட்டதுன்றதை அவளால் நம்ப முடியல. ஏதோ ஒண்ணு அவளுக்குள்ள இனம் புரியாம அவளுக்கு நம்மளோட குழந்தை இறக்கல, உயிரோட தான் இருக்குன்னு அப்படி அவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்றது. அவ என்ன பண்றா, ஸ்ராவண சுக்லபக்ஷம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார ஜீவந்திகா விரதம் அனுஷ்டானம் செய்பவள் அவள். இந்த ஜீவந்திகா தேவின்றது யாரு, குழந்தைகளின் ஆயுளை விருத்தி செய்பவள், குழந்தைகளை காத்து ரட்சிப்பவள் அன்னை ஜீவந்திகா தேவி. ஜீவந்திகான்னா ஜீவனம், அதான வாழ்க்கை நன்றாக வாழுதல். ஜீவ அந்தம்னா கடைசி வரைக்கும் முழுசும் நன்னா தீர்காயுசாக வாழ வைப்பாள் தேவி ஜீவந்திகா. இந்த பெண் என்ன பண்றா, தன்னுடைய வீட்டு சுவற்றுல எப்படி வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் சுவற்றில் சித்திரம் வரைந்து பூஜை பண்ணுவா இல்லையா, அது போல இந்த ஜீவந்திகா தேவி குழந்தைகளோட இருப்பது போல இவள் வரைந்து கோதுமை மாவுலயே மாவிளக்கு போட்டு 5 விளக்கு மாவிளக்கு போட்டு பூஜை செஞ்சு அதையே அன்று உணவாக எடுத்துக்கொள்வார்களாம். இவளும் அப்படியே செய்து ஜீவந்திகா தேவி கிட்ட கேட்கிறா, ஹே கருணாசாகரி, என்னுடைய குழந்தை எங்கு விழுந்தாலும் அவன் க்ஷேமமாக தீர்காயுசோட இருக்கட்டும், எந்த ஆபத்தும் வராம அவனை நீ என்றும் ரட்சிக்க வேண்டும் சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறாள். பெற்றோர் செய்த புண்ணியம் பிள்ளைகளை காத்து ரட்சிக்கும்னு சொல்வர். அப்படித்தான் இங்கும் நடந்தது. அவன் தாய் செய்த பூஜா புண்ணியத்தால் தேவி ஜீவந்திகா பிரத்யட்சமாக பிள்ளையை காத்து ரட்சித்து வருகிறாள். அதை நம்ம அடுத்த கதையை கேட்கிற போது தெரிந்து கொள்ளலாம். இந்த பிள்ளையும் நல்லபடியாக ஆரோக்கியத்தோட வளர்ந்து வருகிறான். சில காலங்கள் போனது. ராஜாவும் காலமானான். பெரியோர்கள் புரோகிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பிரியவிரத்தனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்தனர். அவனும் நல்ல விதமாக ராஜ்யத்தை ஆண்டு வரான். பின் பித்ருக்கடன் தீர்க்க வேண்டும் அப்படின்னு ராஜா அந்த பித்ரு தினத்துல அவனுடைய அப்பாவுக்கு கயா ஸ்ரார்த்தம் செய்யணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள உண்டானது. இந்த தீர்த்த யாத்திரைக்கு ராஜ வேடத்துல செல்ல மாட்டார்கள். பிரயாணி போல ஒரு சாதாரண மனிதர்கள் வேடத்துலதான் செய்வா. இவனும் அப்படி ஒரு சாதாரண மனித வேடத்திலேயே தீர்த்த யாத்திரைக்கு போறான். போற போது வழியில ஒரு கிராமம். ஒரு ராத்திரி பிராமணர் ஒருவரோட இல்லத்துல போய் தங்குறான். முன்காலத்துல எல்லாம் இப்பவும் கூட சில கிராமங்கள்ல இருக்கும் திண்ணையுடன் கூடிய வீடு இருக்கும். வழிபோக்கர்கள்ல வந்து அங்க தங்கிப்பா அந்த திண்ணையில. அது போல இவனும் அந்த பிராமணரோட வீட்டு திண்ணையில வந்து தங்கின்னு இருக்கான். அந்த வீட்டுக்காரருடைய மனைவி அந்த நேரத்துல கர்ப்பிணியாக இருக்கா. சஷ்டி தேவி அவள் பூஜிக்காதனால அவளுக்கு குழந்தைகள்லாம் பிறந்த 5வது நாள்ல அந்த குழந்தைய சஷ்டி எடுத்துட்டு போய் விடுகிறாள். ஸ்கந்தனுடைய மனைவி தேவசேனாவுடைய அம்சம் தான் சஷ்டி என்று சொல்வர். இது போல 5 குழந்தை இறந்து போனது. 6வது குழந்தை பிறக்கிற போது அந்த ராஜகுமாரன் திண்ணையில அமர்ந்திருக்கிறான். அந்த குழந்தையும் சஷ்டி எடுத்துன்னு போறதுக்காக வர. அப்போ இந்த ஜீவந்திகா தேவி இந்த ராஜகுமாரனுக்கு பக்கத்திலேயே இருந்து ரக்ஷ
விரதம் பண்ணிட்டு இருக்கா. ஜீவந்திகா தேவி சஷ்டி தேவியை பார்த்து சொல்றா, இந்த ராஜாவை தாண்டி போகாத, அவர் இருக்கிற இடத்துல யாருக்கும் எந்த கஷ்டமும் குறையும் ஏற்படக்கூடாது, அதனால நீ திரும்பி போ அப்படின்னு சொல்ல சஷ்டி தேவியும் குழந்தைய எடுத்துன்னு போகாம திரும்பி போயிடுறா. எல்லோருக்கும் பரம சந்தோஷம். அந்த வீட்டுக்காரர் சொல்றா, நீங்கள் யாரோ ஏதோன்னு எனக்கு தெரியல, பெரிய மகானாகத்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு குழந்தை பிறந்து 5வது நாள்ல தொடர்ந்து இறந்து போயிடும். இந்த 6வது பிள்ளை காப்பாத்தப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மகிமை இருக்குன்றத நான் தெரிந்து கொள்கிறேன். நீங்க இங்க தங்கினதுனால்தான் இந்த குழந்தை எங்களுக்கு தங்கியது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் அந்த ராஜகுமாரனை கொண்டாடி புகழ்ந்தார். ஆனா அந்த ராஜகுமாரனுக்கு எதுவுமே பதில் சொல்லல. ஏன்னா அவனுக்கு இந்த ஜீவந்திகா தேவி பிரசாதம் தனக்கு இருக்கு, தான் ஜீவந்திகா தேவியால் காப்பாற்றப்படுகிறோம்ன்றதே தெரியாது. தன்னுடைய நிஜமான அம்மா அதான இந்த புரோகித ஸ்திரீயானவள் ஜீவந்திகா விரதம் இருந்து அந்த ஜீவந்திகா தேவியானவள் தன்னை காத்து வருகிறாள்ன்றது எதுவுமே இந்த ராஜகுமாரனுக்கு தெரியாது. அவன் தான் ராஜான்றதையும் இங்க சொல்லல. பின் அங்கிருந்து கிளம்பி கயா செல்கிறார். அங்க கயா ஸ்ரார்த்தம், அக்ஷயவடம், விஷ்ணுபாதம், கதாதர சுவாமி, பல்குணனர் இப்படி நிறைய இருக்கு பார்க்க வேண்டியவை. ராஜகுமாரன் பிரியவிரதன் இதையெல்லாம் பார்த்து கயா ஸ்ரார்த்தம் செய்ய விஷ்ணுபாதத்துக்கு போறான். அங்க ஸ்ரார்த்தம் பிண்ட பிரதானம் எல்லாம் செய்யறான். அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த விஷ்ணு பாதத்துல இருந்து 2 நபர்களோட கை மேல வருது. அவன் யோசிக்கிறான், ஆச்சரியமா இருந்தது, சந்தேகமும். அங்க இருந்த பிராமணர்கிட்ட இது பத்தி கேட்கிறான். அதுக்கு அங்க இருந்த பிராமணர்கள் எல்லாம் சொல்றா, கயையில சில சமயம் இது போல நடக்கிறது உண்டு, ஆனா சாக்ஷாத் உன்னுடைய அப்பாவே வந்து கை நீட்டினாலும் அந்த பிண்டத்தை அவருடைய கையில கொடுக்க கூடாதுப்பா, இந்த விஷ்ணு பாதத்துல அக்ஷய வட்டத்துலதான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அது போலவே அவனும் அந்த விஷ்ணு பாதத்துல பிண்ட பிரதானத்தை வைத்தான். அவர்கள்ட்ட கேட்கிறான், எதுக்காக 2 கரங்கள் மேல வந்தது? எங்க அப்பாவுக்குன்னு சொன்னா ஒரு கரம் தானே மேல வரணும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, இது வரைக்கும் கதையை முழுமையாக கேட்டிருந்தா இதனுடைய அர்த்தம் புரிந்திருக்கும். அதுக்கு அவர் இத பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய அம்மாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றா. உடனே ராஜாவுக்கோ வருத்தம் உண்டாருது. சரி, இந்த கயா யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்புறார். வர வழியில கயாக்கு போற போது ஒரு வீட்டுல வந்து ராத்திரி தங்கினா இல்லையா, ஒரு பிராமணர் வீட்டுல. அதே மாதிரி யாத்திரை முடிந்து திரும்பி போற போதும் ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டது இல்லையா, அதே வீட்டுல வந்து தங்குறார். அப்போ 1 வருடம் யாத்திரை போயிருப்பாரோ என்னமோ தெரியல. அப்போ அந்த வீட்டுல இன்னொரு குழந்தையும் பிறக்கக்கூடிய நேரம். அதே போல திண்ணையில வந்து உட்கார்ந்துக்கிறார். அப்போ அதே அந்த சஷ்டி தேவி குழந்தைய எடுத்துன்னு போறதுக்காக வரா. ஜீவந்தி தேவி அந்த சஷ்டி தேவியை எச்சரிக்கிறா, வேண்டாம் ராஜகுமாரன் இருக்கான் நீ போ அப்படின்னு சொல்லி சஷ்டி தேவியை எச்சரிக்கிறா. உடனே ஜீவந்திகா தேவியை பார்த்து சஷ்டி தேவி சொல்றா, நான் ஒவ்வொரு முறையும் வரப்போதும் நீ இப்படி சொல்றையே, அல்லும் பகலும் அவனை பக்கத்துல இருந்து காப்பாத்தி ரட்சணை பண்ற, அப்போ இந்த பாலகனுடைய அம்மா உன்னை குறித்து எதனும் விரதம் அனுஷ்டானம் பண்றாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆமா, இவனுடைய அம்மா என் மேல பரம பக்தி கொண்டவள், ஸ்ராவண மாத வெள்ளிக்கிழமைகள்ல பக்தியோட விளக்கேற்றி பூஜித்து என்னை குறித்து விரதம் அனுஷ்டானம் பண்றா. அவளது ஒரே பிரார்த்தனை, என்னோட பிள்ளை எங்கிருந்தாலும் அவனை அனுக்ஷணமும் நான் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான், அதனாலதான் அவனை நான் காத்து ரட்சித்து வருகிறேன்னு ஜீவந்திகா தேவி சொல்றா. அது மட்டும் இல்ல, இந்த விரதத்துக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டாம். அதான கலர் வர்ணம் தான் இதனுடைய கட்டுப்பாடு. பச்சை வர்ணம் உடுத்தக்கூடாது. அது உடையாகவும் இருக்கலாம், வளையல் இது போன்று எதுவுமே பச்சை வர்ணத்துல இருக்கக்கூடாது. பச்சை வண்ணத்துல உள்ள காய்கனிகள் எடுத்துக்கொள்ள கூடாது. பச்சரிசியை களைந்து அதை அலம்பின தண்ணியை மிதிக்க கூடாது, தாண்டக்கூடாது. செடி கொடிகள்லாம் பச்சை பசேல்னு இருக்கும் இல்லையா, அலங்கார வளைவுகள்லாம் ஆர்ச்சி மாதிரி செஞ்சிருப்பா, அதுக்குள்ள நுழைய கூடாதாம். இப்படி எல்லாம் இதுக்கு ஒரு சில நியமங்கள் சொல்லப்படுறது. இதையெல்லாம் அந்த ராஜகுமாரனுடைய அம்மா என்னை குறித்து செய்கிறாள், அதனாலதான் நான் அவனை காத்து ரட்சிக்கிறேன். அவனை ரட்சிக்கிறதுனால அந்த இடத்துல எந்த குழந்தைகளுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. நான் குழந்தைகளின் ஆயுசை விருத்தி செய்கிறேன்னு ஜீவந்திகா தேவி சொல்ல சஷ்டி தேவியும் திரும்பி சென்று விடுகிறாள். தேவியின் பிரத்யக்ஷ தரிசனத்தினாலோ என்னவோ தெரியல, இப்போ நடந்தது அனைத்துமே அந்த ராஜகுமாரனுடைய காதில் கேட்டது. அவன் நினைக்கிறான், இது போல இத்தனை நாளும் தன்னை ரட்சித்தது, இந்த குழந்தையும் ரட்சித்தது இந்த ஜீவந்திகா தேவியும் அந்த ஜீவந்திகா தேவியோட விரத மகிமை அப்படின்றதை அறிந்து கொண்டான். தன்னுடைய நாட்டுக்கும் வந்து சேர்ந்தான் ராஜகுமாரன். கயா ஸ்ரார்த்தம்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயின் கால்ல விழுந்து நமஸ்கரித்து, அம்மா நீ ஜீவந்திகா விரதம் அனுஷ்டானம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த ராணிக்கோ ஜீவந்திகா விரதம்னா என்னன்னே தெரியல. அப்படிலாம் நான் எதுவுமே செய்யலையேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓஹோ, இத பரீட்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் இவன் ராஜா ஆகியாச்சு இல்லையா, சரி சுமங்கலி எல்லாம் வைத்து பூஜை பண்ணணும், அதனால சுமங்கலிகள் எல்லோரும் அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் பரிசாக பச்சை நிற புடவை, ரவிக்கை, வளையல்னு எல்லாமே பச்சை கலர்ல கொடுத்து சுவாசினி பூஜைக்கும் போஜனம் செய்யறதுக்கும் எல்லோரையும் அழைத்து வர சொல்லி அந்த தூதர்கள்லாம் அனுப்பி வைக்கிறான். அப்படியே எல்லாரும் கொடுத்து வரும்போது இந்த புரோகிதர் மனைவியிட்டையும் கொடுத்து அவளையும் அழைக்கிறார்கள். அதற்காக சொல்றான்,
வெள்ளிக்கிழமையா இருக்கு, சிராவண மாசம் வேற, எனக்கு ஒரு நியமம் உண்டு. அதான பச்சை நிற புடவை, ரவிக்கை, வளையல் இதை எதுவுமே அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதை அவர்கள் கேட்டு அப்படியே ராஜாட்ட வந்து சொல்றா. ராஜாவுக்கு தீர்மானம் ஆகுறது. ஓஹோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோகித பெண்மணிக்கு சிகப்பு வஸ்திரம், வளையல் எல்லாம் கொடுத்து அவளை அழைத்து வர சொல்லி அவளும் அதை அணிந்து வருகிறாள். அரிசி களைந்த நீர் வழியில இருக்கு, அவ அதை மிதிக்காம தாண்டாம அதை சுத்தின் வரா. அது மட்டும் இல்லாம அங்க பச்சை பசேல்னு ஒரு அலங்கார வளைவுகள் ஆர்ச்சி போல இருந்தது. அந்த வாசல்ல நுழையாம வேறு வாசல் வழியால நுழைந்தா உள்ளவரா. இதை எல்லாத்தையும் அந்த ராஜா ஒரு இடத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கான். சுமங்கலிகளுக்கு பூஜை போஜனம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ராஜாவுக்கு இவள் தான் தன்னுடைய தாய் அப்படின்னு சொல்ல மனசுக்குள்ள தோன்றுகிறது. அவள்கிட்ட போய் நேர கேட்கிறான், ஏன் நாங்க வந்து உங்களுக்கு பச்சை வண்ணத்துல உடை எல்லாம் கொடுத்து அனுப்பினோம், நான் உடுத்த மாட்டேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்களா? உள்ள நுழையிற போதும் நீங்க வேற வாசல் வழியாக வந்தேன், நான் பார்த்தேன், என்ன விஷயம்னு நீங்க இது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவ சொல்றா, அப்பா நான் ஜீவந்திகா விரதம்னு ஒரு விரதம் அனுஷ்டானம் பண்றேன். இந்த விரதம் அனுஷ்டானம் செய்வோர் சிராவண மாத வெள்ளிக்கிழமைகள்ல பச்சை வண்ண உடை, பச்சை வண்ண பொருட்கள் எதுவுமே சேர்த்து கொள்ள கூடாது. உணவிலும் பச்சை வண்ணம் சேர்த்த எதுவுமே எடுத்துக்கொள்ள கூடாது. களைந்த ஜலத்தை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது. இப்படி சொல்ற போதே அவளுக்கு ராஜகுமாரன் தன்னுடைய குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோன்றது. அவளுக்குள்ள தாய் பாசமும் எட்டி பாக்குறது. அவனுக்கு தீர்மானமாக தெரிஞ்சது, இவர் தான் தன்னுடைய தாய், புரோகிதர் தான் தன்னுடைய அப்பா, தான் பிராமணனாக பிறந்திருக்கிறேன், ஆனா விதிவசத்தினால ராணி வந்து தன்னை பிள்ளைன்னு சொல்லி வளர்த்திருக்கிறாள்ன்றது எல்லாமே அவளுக்கு தெரிய வருது. அதனாலதான் கயாவுல வந்து 2 கையில உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னை வளர்த்த ராணி சுகேசிய பார்த்து இந்த ராஜகுமாரன் கேட்கிறான், அம்மா நான் கோபப்பட மாட்டேன், நீங்க தயவு செய்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த ராணி சொல்றா, இல்லப்பா நான் கர்ப்பமே தரிக்கல, ஆனா கர்ப்பவதி போல நான் சில நாடகம் ஆடினேன், அது உண்மைதான். ராஜா என் மேல பிரியமில்லாமல் அவ இருப்பாரோ, ராஜ்யம் போயிடுமோ அப்படிலாம் பலவிதமாக எண்ணி இது போல சில காரியங்கள்லாம் நான் செய்துட்டேன். நீ வந்து அந்த புரோகிதர் மனைவிக்கு பிறந்த பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான் ராணி. அவன் சந்தோஷத்தோட தன் தாய் தந்தையை நமஸ்கரித்தான். இத்தனை வருடங்கள் தன்னை வளர்த்த ராணியையும் மன்னித்தான். அவர்களுக்கு நிறைய பொன் பொருள் செல்வங்களை எல்லாம் கொடுத்தான். பின் ஜீவந்திகா தேவியை பார்த்து பிரார்த்தனை செய்தான், அம்மா என்னுடைய தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்கள், அப்படி இருக்க எப்படி விஷ்ணு பாதத்திலிருந்து 2 கரங்கள் வந்ததுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்பா இல்லாதவர்கள் செய்யக்கூடியது தானே இந்த சாரத பிண்ட பிரதானங்கள்லாம், அப்புறம் எப்படி 2 கை வந்தது எப்படி நினைச்சிட்டு சொல்ல போது தேவி கனவுல காட்சி தந்து, இது போல ஒன்று நடந்தாதான் உனக்கு சந்தேகம் வரும், உனக்கு இன்னொரு அப்பா இருக்கா அப்படின்றது போல உனக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படணும்ன்றதுக்காக நான் செய்த லீலை தான் இது சொல்றா அம்பாள். அதற்கு இவன் சொல்றான், 2 கரம் இருந்தா ஒண்ணு மாதாவோட நடத்தையில சந்தேகம் வரும், நிஜமான பிதா இன்னொருத்தர் இருக்காரா அப்படின்னு பார்த்தா அந்த பிதாவும் இறந்து போயிருந்தாதானே அவளுக்கு கொடுக்கிற போது அவர்கள் கை கயையில மேலே எழும். அப்படி பார்த்தா என்னுடைய நிஜமான அப்பா புரோகிதர் தான் இங்க நேர்லயே இருந்துட்டு இருக்காரேம்மா அப்படின்னு சொல்ல, ஜீவந்திகாவும் இது என்னோட லீலை, உன்னோட ஜென்ம ரகசியம் தெரிந்து கொள்ளணும் தான் இந்த லீலை செய்யப்பட்டது அப்படின்னு பிரியவிரத ராஜா ஜீவந்திகா தேவி சொல்லிவிட்டு மறைந்தாள் கனவில். அருமையான வித்தியாசமான சரித்தம் கதை இது. இப்படி ஸ்ராவண மாச பிருகுவாசனம், அதாவது வெள்ளிக்கிழமைகளில் பிரதி வெள்ளிக்கிழமைகளிலுமே இந்த ஜீவந்திகா விரதம் அனுஷ்டானம் செய்யலாம். இதுவரை செய்யாதோரும் அடுத்த வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம். அதானும் பெண்கள் தங்களது குழந்தைகள் தீர்காயுசுடன் இருக்க செய்ய வேண்டிய விரதம் இது. பச்சை நிறத்தில் உள்ள வஸ்திரங்கள், ஆபரணங்கள் என்று ஏதுமே பச்சை நிறத்தில் அணியக்கூடாது. கோதுமை மாவிளக்கு ஏற்றி அதையே அன்று பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பச்சரிசி களைந்த நீரை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது. இவ்வளவுதான் நியமங்கள். இதனால் குழந்தைகள் ஆபத்தில்லாமல் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். இதை கடைபிடிக்க முடியாதோரும் இந்த விரத கதை கேட்பதாலேயே சகல சங்கடங்களிலிருந்து விடுபடுவார்கள் சொல்லப்படுறது. அனைவரும் தேவி ஜீவந்திகா தேவியை பிரார்த்தித்து அவரவர் குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டி இந்த ஒரு வரி மந்திரத்தை எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை சொல்லலாம். ஜீவந்திகா தேவி குழந்தைகளை காத்து ரட்சிப்பாள் என்பது நிச்சயம். ஓம் ஸ்ரீ ஜீவந்திகா தேவியை நமக. ஓம் ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக. ஓம் ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக. ஓம் ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக. இதனால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரவும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.